நம்ம இன்றைக்கி எலுமிச்சப்பழம் ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம். இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா எடுத்து கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த வெந்தயமோ கடுகையும் நல்லா வந்து நம்ம அந்த ஒரு ஸ்மெல், சூப்பர் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கடுகும் வெந்தயமும் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். சரி, இதை எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எலுமிச்சப்பழம் அந்த ஊறுகாய் பண்ண போகிறது. இது என்னென்னா 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதமாக எலுமிச்சப்பழத்தை எடுத்து கட் பண்ணி உப்பு போட்டு குலுக்கி வெயிலில் வச்சு எடுத்தது. நல்லா காஞ்சி எல்லாமே நல்லா உப்பு நல்லா ஊறி அந்த லெமனில் இருந்துச்சு. இப்போ வந்து இது நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம், ஊறுகாய் தொக்கு இது. அதனால் இதை வந்து என்ன பண்ணோன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டோம்னா இந்த மாதிரி வந்து இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? உள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சி வரட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சி வந்த உடனே நம்ம வந்து இதில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழம் அதை வந்து போட்டுக்கலாம். நம்ம எலுமிச்சப்பழத்தை மட்டும் காய வைக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம லெமன் சாதம் பண்ணுறோம். அந்த லெமன் சாதம் பண்ணிவிட்டு சாறை மட்டும் பிழிஞ்சிட்டு அந்த தோல் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த தோலெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கூடும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா வெயிலில் காயணும். ஆனால் நல்லா 1 மாதத்துக்கு நல்லா வெயிலில் ஃபைனாக காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டால் நமக்கு அந்த ஒரு பதம் கிடைக்கும். இப்போ வந்து இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். போட்டு எண்ணெயில் நல்லா இது நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. வினிகர்லாம் போடவே தேவையில்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா அப்படி ஃபைனாக அப்படி நல்லா அப்படி வதக்கி விடணும். ஊறுகாய்னால எண்ணெய் தாங்க. எண்ணெய் இருந்தால் தானே கெடாது. ஸோ உப்பும் எண்ணெயும் இருக்கிறது தான் ஊறுகாய். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். நல்லா ரெட்டாக இருக்கும் இல்லைங்களா? நான் வீட்டில் அரைக்கல சில்லி. ஸோ நான் வெளியே வந்து வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் போட போகிறேன். ஸோ இப்படி நம்ம நல்லா இதை இப்படி வதக்கி விடணும். ஸோ இப்போ வந்து காஷ்மீரி சில்லி வந்து நான் பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் காரம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். செம்ம காரம் இருக்குங்க இது. அதனால் இதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கும். நம்ம ஊறுகாய் வந்து நல்லா திக்காக சிகப்பாக இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 நாள் இதை இப்படியே வச்சுருவேன். இதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் காசி அதை ஊற்றி ஊற வச்சு கொஞ்சம் வெயிலில் வைப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நல்லா அந்த சாறு அப்படியே இறங்கி சூப்பராக நமக்கு வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் அது கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் விட்டு தான் நம்ம வெயிலில் வச்சு இதை நம்ம காய வைக்கணும். சரி, இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சம்மரில் தாங்க ஊறுகாய் போட முடியும். ஸோ சம்மரில் போட்டு நம்ம வின்டர் சீசனுக்கு சூப்பராக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க ஊறுகாய். இதில் வினிகர் சேர்க்குறவங்க வினிகர் சேர்க்கலாம். நான் வினிகர் சேர்க்கல. ஏன்னா நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா
ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் வெயிலில் வச்சு நல்லெண்ணெய் காசி அதில் நம்ம விட்டுட்டா அது நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் அவ்வளோதாங்க, சூப்பரான ஊறுகாய் தொக்கு நமக்கு ரெடிங்க. இது வந்து என்னென்னா நான் எண்ணெய் ஊற்றாதனால இப்படி இருக்குது. எண்ணெய் ஊற்றுனா நல்லா அப்படியே கிரேவி பதத்தில் மேலே மிதக்கிட்டு அப்படியே வரணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து 2 நாள் கழித்து எண்ணெய் விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஊறுகாவை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் உப்பு சேர்க்க வேணாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 1 மாதமாக உப்பு போட்டு தான் வந்து அந்த ஊறுகாவை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போது நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான எலுமிச்சப்பழ தொக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய். வாங்க ஊறுகாய் சாப்பிட்லாம்.